பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் என்னாகும் 14 அதிகாரம் 24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அருமை இரட்சகர் நமக்கு அருமையான ஒரு வேத வசனத்தை தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு தேவ மனிதனாகிய காலேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று பார்த்தால், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்ததை கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் என்றால் எத்தனை ஒரு அற்புதமான விஷயம். நாமும் இந்த நாளில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுப்பாரா, நாம் எப்படி நடக்கிறோம் என்று. அது மட்டுமல்லாமல் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்கிறார். அவன் போய் வந்த தேசம் என்பது கானான் தேசம். கானான் தேசத்தை ஆராய்ந்து பார்க்க, அதை வேவு பார்க்க மோசே 12 பேரை அனுப்புகிறார். அதில் காலேப்பும் யோசுவாவும் தவிர மற்ற 10 பேருமே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் மட்டுமே அந்த தேசத்தை குறித்தான நற்செய்தியை சொன்னார்கள். அது ஆண்டவருடைய மனதுக்கு பிரியமுள்ளதாக இருந்தது. ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் 2 பேரும் நிறைவேற்றினார்கள். அதனால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த இடத்தில் காலேப்பு என்னை உத்தமமாய் பின்பற்றினான் என்று அவனை குறித்து சொல்கிறார். இந்த வசனத்தில் மாத்திரமல்ல, அநேக இடங்களில் காலேப்பை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த காரியத்தின் மூலமாக அவருடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து செல்லும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த கானான் தேசத்தை அடைந்தது யோசுவாவும் காலேப்பு மாத்திரமே. 2 பேர் தான் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வழியிலே மாண்டு போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கிறோமா? அவருடைய வழியிலே நடக்கிறோமா? அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் பரம கானானுக்கு அழைத்து செல்ல அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் நாம் பரம கானானுக்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக மாறும். ஆதலால் இந்த நாளில் நாம் தீர்மானம் பண்ணுவோம். அவருடைய வழியிலே அவருக்கு பிரியமாய் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை குறித்தும் அவர் சாட்சி சொல்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.